குட் மார்னிங், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய அரபிக் கிளாஸில் வந்து ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் என்ன தெரியுமா? நாளை என்கிட்ட சொல்லுன்னு சொல்லணும். சரி, அது எப்படி நம்ம சொல்கிறது? நாளை என்னிடம் சொல். டெல் மீ டுமாரோ முஜே கல் போலோ. முஜே கல் போலோ டெல் மீ டுமாரோ. நாளை என்னிடம் சொல். இதுக்கு என்ன அரபிக்? குல்லு லீ புக்ரா. சரியா? குல்லு லீ புக்ரா. குல்லு டெல் லீ மீ புக்ரா டுமாரோ. சரியா? குல்லு டெல் லீ மீ புக்ரா டுமாரோ. அப்போ சேர் சொல்லும்போது டெல் மீ டுமாரோ கரெக்டாக வருது. சரியா? குல்லு லீ புக்ரா டெல் மீ டுமாரோ. நாளை என்கிட்ட சொல்லு. முஜே கல் போலோ. முஜே கல் போலோன்னு சொல்லலாம், இல்லைனா முஜே கல் பத்தாவ்னு கூட சொல்லலாம். முஜே கல் பத்தாவ் அப்படி கூட சொல்லலாம். பத்தாவுக்கு பதிலாக போலோன்னு சொல்லலாம். முஜே கல் போலோ. ஓகே, சரி. இதே நம்ம கொஞ்சம் மாற்றி எப்படி சொல்கிறோம்னா, நாளை காலையில் என்கிட்ட சொல்லுன்னு சொல்லணும். சரியா? நாளைக்கு காலையில் என்கிட்ட சொல்லு. சரியா? டெல் மீ டுமாரோ மார்னிங் முஜே கல் சுபா போலோ. முஜே கல் சுபா போலோ டெல் மீ டுமாரோ மார்னிங். நாளை காலையில் என்கிட்ட சொல்லு. இதை எப்படி சொல்கிறது? ஏற்கனவே நம்மகிட்ட இருக்குது டெல் மீ டுமாரோ, அதான் குல்லு லீ புக்ரா. அப்போ இதில் வந்து இப்போ காலைக்கு உள்ள அரபிக்கு என்னங்கிற மட்டும் சென்டென்ஸில் லாஸ்ட்டில் சேருங்க, அவ்வளோதான். சரியா? காலையில் என்னது அரபிக்கு? சபாஹ். சரியா? அப்போ குல்லு லீ புக்ரா சபாஹ். குல்லு லீ புக்ரா சபாஹ் டெல் மீ டுமாரோ மார்னிங் முஜே கல் சுபா போலோ. நாளை காலையில் என்கிட்ட சொல்லு. கரெக்டாக வருது. சரியா? ஓகே, சரி. அடுத்த சென்டென்ஸ் வாங்க. அடுத்த சென்டென்ஸ் என்னென்னா, அந்த ஆள் ஒருவேளை சொல்லலைன்னு வைங்க. அப்போ என்னென்னா, நாளை காலையில் என்கிட்ட சொல்லுன்னு சொன்னார்ல, ஆனால் அந்த ஆள் வந்து எதுவுமே சொல்லலை. அப்போ அந்த ஆளை கண்ட உடனே கேட்குறாரு. என்ன கேட்குறாங்கன்னா, என்கிட்ட ஏன் சொல்லலை? சரியா? என்கிட்ட ஏன் சொல்லலை? ஒய் டிடன்ட் டெல் மீ முஜே கியூ நஹி பத்தாயா. முஜே கியூ நஹி பத்தாயா இல்லைனா போலா. முஜே கியூ நஹி போலா இல்லைனா முஜே கியூ நஹி பத்தாயா. ஒய் டிடன்ட் டெல் மீ, என்கிட்ட ஏன் சொல்லலை. இதுக்கு என்ன அரபிக்? லேஷ் ல தக்குல் தினி. சரியா? லேஷ் ல தக்குல் தினி. சரியா? லேஷ் ல தக்குல் தினி. லேஷ் ஒய் ல டிடன்ட் தக்குல் தினி. அதான் ல தக்குல் தினி டிடன்ட் டெல் மீ. சரியா? ல தக்குல் தினி டிடன்ட் டெல் மீ லேஷ் ஒய். அப்போ சேர் சொல்லும்போது ஒய் டிடன்ட் டெல் மீ முஜே கியூ நஹி பத்தாயா. என்கிட்ட ஏன் சொல்லலை. சரியா? புரிஞ்சுதா? சரி. இப்போ என்னென்னா, நேற்று நீ என்கிட்ட ஏன் சொல்லலைன்னு கேட்கணும். சரியா? இப்போ நம்ம கேட்டது வந்து என்னென்னா, ஒய் டிடன்ட் டெல் மீ தான். அதான் முஜே கியூ நஹி பத்தாயா, என்கிட்ட ஏன் சொல்லலை தான். இப்போ நம்ம என்ன கேட்க போகிறோம்னா, நேற்று நீ என்கிட்ட ஏன் சொல்லலை. நேற்று நீ என்கிட்ட ஏன் சொல்லலை. சரியா? ஒய் டிடன்ட் டெல் மீ எஸ்டர்டே முஜே கல் கியூ நஹி பத்தாயா. முஜே கல் கியூ நஹி பத்தாயா, என்கிட்ட நேற்று ஏன் சொல்லலை. அப்போ இந்த நேற்றுக்கு அரபிக்கில் என்னது? அம்ஸ். சரியா? அம்ஸ். இந்த அம்ஸுங்க வேர்டை சென்டென்ஸில் ஃபஸ்ட்டில் போடுங்க. சரியா? அப்போ அம்ஸ் லேஷ் ல தக்குல் தினி. அம்ஸ் லேஷ் ல தக்குல் தினி. சரியா? ஒய் எஸ்டர்டே ஒய் டிடன்ட் டெல் மீ இல்லைனா ஒய் டிடன்ட் டெல் மீ எஸ்டர்டே முஜே கல் கியூ நஹி பத்தாயா, என்கிட்ட நேற்று ஏன் சொல்லலை. சரியா? அம்ஸ் லேஷ் ல தக்குல் தினி. கரெக்டாக? அம்ஸ் லேஷ் ல தக்குல் தினி. சரியா? ஒய் டிடன்ட் டெல் மீ எஸ்டர்டே முஜே கல் கியூ நஹி பத்தாயா, என்கிட்ட நேற்று ஏன் சொல்லலை. புரிஞ்சுதா? சரி, நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். என்னென்னா, இப்போ நான் வந்து சொல்லும்போது இந்த ஒவ்வொரு சென்டென்ஸ், அதான் ஒவ்வொரு சென்டென்ஸுக்குள்ளே அரபிக்கு வந்து அதில் கீழே இங்கிலீஷில் கொடுத்துருக்கோம்ல, அதை நீங்கள் ஒவ்வொரு நோட்டில் எழுதி எடுத்துக்கிட்டாலே என்ன ஒரு சென்டென்ஸ் நான் சொல்லும்போது இதில் உள்ள ஒரு வேர்டை எடுத்து அதில் உள்ள ஒரு வேர்டை எடுத்து ஜாயின் பண்ணி உங்களால் ஒரு சென்டென்ஸ் உருவாக்க முடியும். ஏன்னா இந்த ஸ்போக்கன் அரபிக்கில் வந்து சென்டென்ஸ் உருவாக்கக்கூடிய நாலேஜ் வரணும். அதுதான் முக்கியம். அதுக்காக தான் நான் இதை சொல்கிறது. சரியா? தப்பாக வந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் வந்து சென்டென்ஸ் எப்படி உருவாக்குறதாங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் கட்டாயம். சரியா? அதான் நிறைய சென்டென்ஸ்லேருந்து ஒவ்வொரு வேர்டு எடுத்து ஜாயின் பண்ணி ஒரு சென்டென்ஸ் புதுசாக ஒரு சென்டென்ஸ் உருவாக்கி பாருங்கள். சரியா? ஓகே, அடுத்த சென்டென்ஸ் வாங்க. அடுத்த சென்டென்ஸ் என்ன தெரியுமா? அப்போ இதுக்கு நேற்று நீ என்கிட்ட ஏன் சொல்லலைன்னு கேட்டதுக்கு அந்த ஆள் என்ன பதில் சொல்கிறான்னா, நான் சொல்ல மறந்துட்டேங்கிறார். சரியா? நான் சொல்ல மறந்துட்டேன். ஐ ஃபர்காட் டு சே மே போல்னா புல் கயா. மே போல்னா புல் கயா ஐ ஃபர்காட் டு சே. நான் சொல்ல மறந்துட்டேன். இதுக்கு என்ன அரபிக்? ஆனா நசீத் அன் அக்குல். சரியா? ஆனா நசீத் அன் அக்குல். ஆனால் ஐ நசீத் ஃபர்காட். அது லாஸ்ட்டில் இத்து வந்திருக்காங்க, அது வந்து பாஸ்ட் டென்ஸ். அப்போ நசீத்னா ஃபர்காட். அன் டு அக்குல் சே. சரியா? ஆனால் ஐ நசீத் ஃபர்காட் அண்ட் டு அக்குல் சே. அப்போ சேச்சும் ஐ ஃபர்காட் டு சே கரெக்டாக வருது. சரியா? ஆனால் நசீத் அண்ட் அக்குல் ஐ ஃபர்காட் டு சே மே போல்னா புல் கயா, நான் சொல்ல மறந்துட்டேன். சரியா?
சரி, இதே பாருங்கள். இதை வந்து இப்போ இன்னும் கொஞ்சம் கூட என்னென்னா, சாரி நான் சொல்ல மறந்துட்டேன்னு சொல்லணும். சரியா? சாரி நான் சொல்ல மறந்துட்டேன். சரியா? ஐ எம் சாரி, ஐ ஃபர்காட் டு சே. சாரி मैं बोलना भूल गया. சாரி मैं बोलना भूल गया. ஐ எம் சாரி, ஐ ஃபர்காட் டு சே. சாரி நான் சொல்ல மறந்துட்டேன். அப்போ இதில் சாரிங்கவுடைய வேர்டு அதுக்குள்ள அரபிக் என்ன, அதை சென்டென்ஸில் ஃபஸ்ட்டில் போடுங்க. சரியா? அதான் அன நசி தன்னால் கூலுக்கு முன்னால் ஐ எம் சாரிக்குள்ள அரபிக் வேர்டு அதான் அன அசஃப். அன அசஃப். சரியா? அப்போ அன அசப்னு சொல்லி அடுத்தால அன நசித்தன் அக்கூல். அன அசப் அன நசித்தன் அக்கூல். அன அசப் கொஞ்சம் ஸ்பேஸ். சரியா? அதுக்கு அடுத்தால அன நசித்தன் அக்கூல். சரியா? அப்போ ஐ எம் சாரி, ஐ ஃபர்காட் டு சே. சாரி நான் சொல்ல மறந்துட்டேன். சாரி மே போல்னா புல் கயா. கரெக்டாக வருது. சரியா? ஓகே ஓகே. அடுத்த சென்டென்ஸ் வாங்க. அடுத்த சென்டென்ஸ் என்ன தெரியுமா? இப்போ வந்து ஒரு பையன் பக்கத்தில் ஒரு பொண்ணு நிற்குது. அப்போ அந்த பொண்ணை பார்த்து இன்னொரு ஆள் கேட்குறாரு, இவள் யாருன்னு கேட்குறாரு. சரியா? ஒரு பையன் பக்கத்தில் ஒரு பொண்ணு நின்றுட்டுருக்கு. சரியா? அப்போ ஒரு ஆள் வந்து அந்த பையனுக்கு தெரிஞ்ச ஆளாக இருக்கலாம். அவர் என்ன கேட்குறாருன்னா, இவள் யார், இவள் யார். அது எப்படி கேட்பாங்க அரபிக்கில்? சரியா? இவள் யார், ஹுயிஷி, ஏ கோன் ஹே. ஏ கோன் ஹே, ஹுயிஷி. இவள் யார் இல்லைனா அவள் யார். ஓகே, இவள் யார், மின் ஹியா, மின் ஹியா. சரியா? மின் ஹூ, ஹியா ஷி. அப்போ ஹுயிஷி, இவள் யார். சரியா? கரெக்டாக வருது, மின் ஹியா. ஓகே, மின் ஹியான்னு சொன்னால் ஹுயிஷி, இவள் யார். ஓகே, புரிஞ்சுதா? ஏ கோன் ஹே, ஹியே கோன் ஹே. சரியா? ஏ கோன் ஹே, ஹுயிஷி, இவள் யார், மின் ஹியா. ஓகே, சரி. அந்த பையன் என்ன சொல்கிறான்னா, அவள் என்னுடைய சகோதரிங்கிறான். சரியா? அவள் என்னுடைய சகோதரி, சி இஸ் மை சிஸ்டர். ஓ மேரா பஹீன் ஹே, ஓ மேரா பஹீன் ஹே, சி இஸ் மை சிஸ்டர். அவள் என் சகோதரி. இதுக்கு என்ன அரபிக்? ஹியா உக்தி. சரியா? ஹியா உக்தி, ஹியா ஷி, உக்தி மை சிஸ்டர். சரியா? உக்தினா சிஸ்டர், உக்தினா மை சிஸ்டர். அந்த லாஸ்ட்டில் அவருடைய யா தான் மை. சரியா? அப்போ ஹியா உக்தின்னு சொன்னால் சி இஸ் மை சிஸ்டர், ஹியா ஷி, உக்தி மை சிஸ்டர். அப்போ சி இஸ் மை சிஸ்டர், ஹியா உக்தி, சி இஸ் மை சிஸ்டர். ஓ மேரா பஹீன் ஹே, அவள் என்னுடைய சகோதரி. கரெக்டாக வருது. சரியா? அடுத்த சென்டென்ஸ் வாங்க. அடுத்த சென்டென்ஸ் என்ன தெரியுமா? ஒரு ஆள்கிட்ட நம்ம சொல்கிறோம், உன்னால் அரபி பேச முடியும், உன்னால் அரபி பேச முடியும். யூ கேன் ஸ்பீக் அரபிக், யூ கேன் ஸ்பீக் அரபிக். தும் அரபி போல் சக்த, தும் அரபி போல் சக்த. உன்னால் அரபி பேச முடியும். இது எப்படி அரபிக்கில் சொல்கிறது? சரியா? தக்தர் தத்தக்கல்லம் அரபி, தக்தர் தத்தக்கல்லம் அரபி. தக்தர் யூ கேன், தத்தக்கல்லம் ஸ்பீக் அரபி, அரபிக். சே சொல்லும்போது யூ கேன் ஸ்பீக் அரபிக், தும் அரபி போல் சக்த. உன்னால் அரபி பேச முடியும். சரியா? கரெக்டாக வருது. ஓகே, தக்தர் தத்தக்கல்லம் அரபி. தக்தர் யூ கேன், தத்தக்கல்லம் ஸ்பீக் அரபி, அரபிக். யூ கேன் ஸ்பீக் அரபிக், தும் அரபி போல் சக்த. உன்னால் அரபி பேச முடியும். கரெக்டா? சரி, நீ முயற்சி செய்தால் உன்னால் அரபி பேச முடியும்னு சொல்லணும். சரியா? இஃப் யூ ட்ரை யூ கேன் ஸ்பீக் அரபிக், இஃப் யூ ட்ரை யூ கேன் ஸ்பீக் அரபிக். சரியா? இஃப் யூ ட்ரை யூ கேன் ஸ்பீக் அரபிக். நீ முயற்சி செய்தால் அரபி பேச முடியும். தும் கோஷிஷ் கரேகா தோ அரபி போல் சக்த, तुम कोशिश करेगा तो अरबी बोल सकता है. करेक्டா? இஃப் யூ ட்ரை யூ கேன் ஸ்பீக் அரபிக். நீ முயற்சி செய்தால் அரபி பேச முடியும். இதுக்கு என்ன அரபிக்? வேறு ஒன்றும் இல்லை, நம்மகிட்ட ஏற்கனவே இருக்குது தக்தர் தத்தக்கலம் அரபி. அதான் யூ கேன் ஸ்பீக் அரபிக். அதுக்கு முன்னால் இஃப் யூ ட்ரை, அதுக்குள்ளே அரபிக் வேர்டை சேருங்க. சரியா? இஃப் யூ ட்ரைக்கு அரபிக் என்னது? இதா தகாவல். சரியா? இதா இஃப் தகாவல் யூ ட்ரை. கரெக்டா? இதா இஃப் தகாவல், ஹாவல்னா ட்ரை, தகாவல்னா யூ ட்ரை. அப்போ இதா தகாவல்னு சொன்னால் இஃப் யூ ட்ரை. அப்போ இதா தகாவல் தக்தர் தத்தகலம் அரபி, இதா தகாவல் தக்தர் தத்தகலம் அரபி. கரெக்டா? இஃப் யூ ட்ரை யூ கேன் லேர்ன் அரபிக், யூ கேன் ஸ்பீக் அரபிக். சரியா? தும் கோஷிஷ் கரேகா தோ அரபி போல் சக்த. புரிஞ்சுதா? நீ முயற்சி செய்தால் அரபி பேச முடியும். சரியா? நீ முயற்சி செய்தால் அரபி பேச முடியும். இஃப் யூ ட்ரை யூ கேன் ஸ்பீக் அரபிக், தும் கோஷிஷ் கரேகா தோ அரபி போல் சக்த. இதா தகாவல் தக்தர் தத்தகல்லம் அரபி. கரெக்டாக வருது. சரியா? சரி, அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. அடுத்த சென்டென்ஸ் என்ன தெரியுமா? உன்னால் அரபி பேச முடியுமான்னு கேட்குறோம். அது எப்படி கேட்குறது? சரியா? உன்னால் அரபி பேச முடியுமா? கேன் யூ ஸ்பீக் அரபிக்? தும் அரபி போல் சக்தா கியா, தும் அரபி போல் சக்தா கியா. உன்னால் அரபி பேச முடியுமா? கேன் யூ ஸ்பீக் அரபிக். இதுக்கு என்ன அரபிக்?
தக்தர் தத்தக்கல்லம் அரபின்னு சொன்னால் யூ கேன் ஸ்பீக் அரபிக். அது ஏற்கனவே நம்ம பார்த்தோம், அப்படி தானே? தக்தர் தத்தக்கல்லம் அரபி, யூ கேன் ஸ்பீக் அரபிக். அது கூட ஹல்லுங்கிற ஒரு வேடை சேர்த்துருங்க, சரியா? ஹல்லுங்கூடிய வேடை நம்ம சேர்த்துட்டோம்னா அது வந்து கொஸ்டினாக மாற்றிடும், சரியா? கேன் யூ ஸ்பீக் அரபிக், கேன் யூ ஸ்பீக் அரபிக், அதை கொஸ்டினாக மாற்றிடும், சரியா? ஹல்லு தக்தர் தத்தக்கல்லம் அரபி, கேன் யூ ஸ்பீக் அரபிக், சரியா? புரிஞ்சுதா? இல்லை நீங்கள் ஹல்லு சேர்க்காமலே தக்தர் தத்தக்கல்லம் அரபிக் எடுத்தாலும் ஒரு கொஸ்டின் மார்க் மட்டும் போட்டாலே போதும், அதுக்கு மீனிங் வந்து கேன் யூ ஸ்பீக் அரபிக்னு கொஸ்டினாக மாறிடும், சரியா? ஹல்லு போடணும்னு அவசியம் இல்லை, ஹல்லு போட்டால் இன்னும் கொஞ்சம் கூட நல்லாயிருக்கும், சரியா? புரிஞ்சுதா? சரி, ஓகே, இன்றைக்கி வந்து இவ்வளோ போதும், மீதி நாளைக்கு பார்க்கலாம், சரியா? ப்ளீஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், சரியா? ஓகே, பாய்.